ஹை விவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நமது கிணத்துக்கடவு லொகேஷனில் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான பண்ணை வீட்டோட அமைஞ்சிருக்கு. ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு பக்கமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 நிமிடம் ட்ராவலில் வந்து நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ணிக்கலாம். தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனி போர் உங்களுக்கு வந்துடுது. டோட்டலாக வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா எல்லா மரங்களுக்குமே பாய்க்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ செப்பரேட் வீட்டோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தனி வீடு, தனி போர், ஃப்ரீ இபி, தனி சர்வீஸோட வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஏக்கர் உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக 10 நிமிஷத்தில் லேண்ட் ரீச் பண்ணிடலாம். 35 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு வர்றதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா வர ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மெயின் ரோடு ஃபேஸ்லேருந்து 2வது லேண்டாக வந்து உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கு. பாதுகாப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா நீட்டான ஏரியாவில் இருக்குது. தார் ரோடு ஃபேஸு, தனி கம்பி வேலி, தனி கேட்டு. ரோடு ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு தடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 ஃபீட் ரோடு ஃபேஸ்லேருந்து தடத்தில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இடத்துக்கு வர மாதிரி சூப்பராக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நாட்டு தென்னை மரங்கள், அளவான மீது தென்னை மரங்களோட கண்ணு மரங்களோட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா நாட்டு தென்னை மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு இருக்குது உங்களுக்கு. இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழை மரமும் உங்களுக்கு வச்சுட்ருக்காங்க. தண்ணீர் வசதி உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடியதுனால தான் உங்களுக்கு இடையில வந்து இன்டர்கிராப்டாக வாழை வச்சுருக்காங்க. மெயினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து தென்னந்தோப்பு தான். உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலிமா வந்து தண்ணீர் எல்லா மரங்களுக்கும் பாஞ்சிருதுங்க. கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து மேற்கு பகுதியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல க்ரீனிஷான ஏரியாவில் தான் லேண்ட் உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு. யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரெக்டாக 2 ஏக்கர் வருதுங்க. இதே மாதிரி 2 ஏக்கர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 1 ஏக்கர் 25 சென்ட்லேருந்து நமது ஹோம் சேல் செட்டில் வந்து சேலுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்கிட்ட வச்சுருக்கோம். நேரில் வந்து பாருங்கள். பேஜை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரேட் வந்து பார்க்கும்போது ஒரு ஏக்கர் 1.5 crore கேட்குறாங்க. ஏன்னா மெயின் ரோட்லேருந்து 2வது லேண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்காட்டி அந்த ரேஞ்ச் வந்து கோட் பண்ணுறாங்க. பட் நெகோஷியபிள் தான். உங்களுக்கு 1.25 ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஏக்கர் 1 crore-லேருந்து 1.3 crore வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட்ஸ் நிறைய நாங்கள் சேலுக்கு வச்சுருக்கோம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 50 to 60 lakh வச்சுருந்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிணத்துக்கடவு ஏரியாவில் உங்களுக்கு கொடுத்துடலாமுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கிணத்துக்கடவு லொக்கேஷனில் சேலுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாமே பொள்ளாச்சி வரைக்கும் சேலுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நமது ஹோம் சேல்ஸுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து டேரெக்டாக கூட வாங்கிக்கிறோம். மேக்ஸிமம் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் மேலே லேண்ட் இருக்கணுங்க. லீகல் ரொம்பவே கிளியராக இருக்கிற லேண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ நல்ல லேண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட் கிளியராக வாங்கணும் அப்படின்னா நம்ம ஹோம் சேலுக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம லேண்ட் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.